வணக்கம். நான் வதனிகண்ணன். நான் இதில் சிக்கன் டெவில் செய்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட காரமும் சேர்த்துருக்கிறேன். சிக்கனும் கொஞ்சம் அதிகம், மிளகறி கொஞ்சம் குறைச்சி அளவு சொல்கிறேன். இதில் நான் 500 கிராம் நெஞ்சு பகுதி சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் 1 தேக்கரண்டி உப்பு, 2 தேக்கரண்டி தனி மிளகாத்தூள், 2 தேக்கரண்டி அளவு நறுவலான மிளகாய்த்தூள், சோயா சாஸ் ஒரு மேசக்கரண்டிக்கு கொஞ்சம் கூட, 2 மேசக்கரண்டி தக்காளி சாஸ், 1 மேசக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ண வேணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணித்தியாலம் நாங்கள் அப்படியே விடுவோம். அதை கொஞ்சம் உப்பு தூள் எல்லாம் அப்படியே சோறாட்டும். சோறின அப்புறம் எடுத்து பொரிப்போம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை சூடாக்கிட்டு பொரிச்சு எடுப்போம். பொரிச்சு எடுத்துகிட்டு தொடர்ந்து அதை செய்து முடிப்போம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வெட்டினான். அதால் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏண்டா நான் வெக்கையும் கூட்டி விட மாட்டேன், இந்த கறியிரும். டெவிலுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி செய்தேன்னா. இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் பொரிஞ்சு முடியுது. பொரிஞ்சு முடிஞ்சிட்டேன்டா மிச்ச வேலையில் கதியாக செய்து முடிச்சிடலாம். நான் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். நான் எல்லாம் குடமிளகாய்கள், ஒரு பச்சை குடமிளகாய், மஞ்சள், சிவப்பு என்று சொல்லி 3 விதமான குடமிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 2 தேக்கரண்டி தனி மிளகாத்தூள், 2 தேக்கரண்டி நறுவலான மிளகாத்தூள், 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/2 தேக்கரண்டி சீரகம் இடித்து தூளாக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மேசக்கரண்டி இஞ்சி, உள்ளி இடித்து பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 வெங்காயம். அந்த வெங்காயம் கிட்டத்தட்ட நான் இந்த சைஸ் இப்போ காட்டுற சைஸ், இதில் விட கொஞ்சம் பெரிய சைஸான வெங்காயம் 4 வெட்டினான். 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4-5 ரம்பை, தக்காளி பழம் ஒரு 1 தக்காளி பழம், இந்த மிளகாயில் 2 மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் சின்ன மெல்லிசா மொத்தமாக இல்லாமல். சிவப்பு கலர் குடமிளகாய் வெட்டி வச்சுக்கேன் இந்த சைஸில் ஒரு 3/4. மற்றது மஞ்சள் குடமிளகாய் அதுவும் ஒரு 1/2 வச்சுக்கேன். பச்சை குடமிளகாயை ஒரு 3/4 கிட்ட வச்சுருக்கேன். ஒரு மேசக்கரண்டி சோயா சாஸ், 2 மேசக்கரண்டி சில்லி சாஸ். இப்போ டெவில் செய்ய துவங்கும். முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுட்டு அந்த முதல்ல பொரிக்கிறது பாவிச்ச எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் நான் பொரிக்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. முதல்ல இந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு, ரம்பை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதையும் வதக்கிட்டு, அந்த வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு பிறகு வெங்காயத்துக்கு பிறகு அந்த கறி மிளகாய் போடணும். ஏன்னா அந்த கறி மிளகாய் கொஞ்சம் உரைப்பு, அதால் முதல் அந்த கறி மிளகாயை போட்டுட்டு அது பிறகு நாங்கள் அந்த குடமிளகாய்கள் வெட்டி வச்சுக்க பச்சை மஞ்சள், சிவப்பு குடமிளகாயெல்லாம் போடுவோம். தக்காளி பழம் இப்போ போட தேவையில்லை. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிரட்டிட்டு அந்த அடித்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள், நடுவில் இருக்கிற தூள், மற்றது கடுகு, சீரகங்கள் அதெல்லாம் அடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பும் போடுவோம். அதுக்கு சுவைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் எரிகிற மாதிரி விறக்கில் தான் நாங்கள் தக்காளி பழம் எல்லாம் போடணும். ஏன்னா தக்காளி பழம் போட்டோன்னா தண்ணி வரும். அதால் கொஞ்சம் லேட்டாக தான் தக்காளி பழம் போடணும். அப்போ இதை இப்படி வதக்கி போட்டு நாங்கள் ஒரு 3 தேக்கரண்டி சுகர் வச்சுருக்கிறோம். அந்த சுகரையும் போடுவோம். அதுக்கு பிறகு அந்த சாஸையும் விடுவோம். சில்லி சாஸையும் விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றுன்னு சொன்னால் கொஞ்சம் ஏதாவது தண்ணி விடலாம். நான் இந்த இறைச்சியில் அதே மரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துக்குள்ளே கிடந்த அந்த பாத்திரத்தையும் கழுவி அதுக்கு நிறைய ஃப்ளேவர் இருந்த அந்த சாஸுகள், உப்பு, தூள்கள் எல்லாம் இருந்தது. அதை கழுவி அதுக்குள்ளே ஊற்றினான். இப்போ இந்த தண்ணி காணாண்டா போடலாம். போட்டுட்டு இப்போ நாங்கள் கடைசி நேரத்தில் தான் இந்த பொரித்து வச்சுருக்க சிக்கனை போடுவோம். ஏன்னா இதில் சிக்கன் நல்லா வேகிட்டுது. இப்போ இதோடு சேர்றதுக்காகத்தான் போட்டு கிடக்கு. இப்போ போட்டு ஒரு
5-6 நிமிஷத்தால் எடுத்து வச்சா அந்த சோயா சாஸையும் போட்டு அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்க சரி. இப்போ சிக்கன் டெவில் முடிஞ்சது. இப்போ நாங்கள் இதை மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லைன்றால் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். சரி, நான் இப்போ என்னோட காணொலியை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.